ஸ்க்ரீன் பிளே ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு இப்போத்தி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். அது அதே மாதிரி அந்த ஸ்பீடுக்கு பழைய ஹியூஜ் க்ரௌடை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா அது தலைவரால் மட்டும்தான் முடியும். இந்த ரெண்டு காம்பினேஷன் போகும்போது எப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்குது. சில சீன்ஸ் இல்லை, இன்ட்ரோல் பிளாக்கு தலைவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து அப்படி வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. செம்மையாக இருக்குது வெறித்தனமாக. இல்லை அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் அப்படி நம்மளாம் காதில் கேட்டுட்டு இருந்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் எடுப்படுறதுக்கு முன்னாடி சோபினோட ஆக்டிங் வந்து வெறித்தனமாக இருக்குது. அவர் ஆக்டிங் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா லைனாக வந்து ஸ்ருதிஹாசன் வந்து அப்படி சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தா தலைவர் ஒரு ஃப்ரேம்லையும் வெறித்தனமாக வந்துக்கிட்டே இருக்காரு. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இது வரைக்கும் இருந்ததை விட வோக்கல்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தலைவர் 80s இருந்த வாய்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது. விண்டேஜ் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி தான் ஜி அதை தான் சொல்கிறேன். தலைவரோட நிலையில பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரே பேஷனா தலைவருக்கு இருக்கிற ஒரே இது அவரோட நிழல் வச்சே அது எந்த காலத்து எந்த ஜென்ரேஷன் தலைவர்னு எங்களால் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இவரோட இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தலைவரை சைடாக காமிச்சு அந்த வீடியோ வச்சுட்டு பழைய வாய்ஸ் கொண்டு வந்தது வெறித்தனமான ஐடியா, செம்ம ஐடியா லோகேஷ். படம் 1000 கோடி அடிக்குமா? இதுதான் மேட்ரு. 1000 கோடின்றதை உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது? 100 கோடியை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் 100 கோடி எண்ணீர் கூட மாட்டாங்க. அதை அடித்ததே வந்து தலைவர் தான். ஒரு கோடி இவங்களுக்கு 100 கோடி அடித்தது தான் தலைவர் தான். 200 இப்போ லாஸ்ட்டாக அஃபிஷியல் டபுள் கொட்டேஷனில் அஃபிஷியலாக வந்து 600 கோடிக்கு மேலே எடுத்து தலைவர் இது வரைக்கும் டார்கெட் யாரும் அடிக்கல. இந்த படமும் டார்கெட் தான். இந்த டார்கெட் நான் அடுத்த கொஸ்டின் தான் கேட்க சொல்கிறேன். நீங்கள் யாரை கேட்டாலுமே இதுக்கு முன்னாடி இந்த ரஜினி அவர்களோட டார்கெட்டை முடிச்சிட்டிங்களான்னு கேளுங்க, அது முடிக்கும். இந்த துக்குடி படத்தில் கூஸ்பம்ஸ் தலைவரை தாண்டி கேட்கிறீங்களா தலைவர் இல்லாமல்? ஏன்னா 2 வித்தியாசம். தலைவர் இருக்கும் போதே செம்ம கூஸ்பம்ஸ் தான் இருக்குது. தலைவர் இல்லாமல் வந்துட்டு கூஸ்பம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் சௌபினோட ஒரு ஆக்டிங்கும் வெறித்தனமாக இருக்குது. அந்த மனுஷன் என்ன லாஸ்ட்டாக வந்து அமீர் கான் சோஃபார் வந்து நம்மளுக்கு ஸ்டைலிஷ் வில்லன் யார் இது வரைக்கும் தனி ஒருவன்ல அரவிந்த் சாமி மட்டும் தான். பட் இதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் வில்லன் வந்து அமீர் கான் தான். ஒரு மெக்சிகோ டானு எப்படி காட்ட முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ.